இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, சந்தோஷம், நிம்மதி அப்படிங்கிற 2 விஷயத்த வந்து நெறைய இடத்துல நீங்க கேள்விப்படலாம். அப்ப என்ட்ட வந்து எங்க ஆஃபீஸ் ஒருத்தர் வந்து கேட்டாரு. சந்தோஷம், நிம்மதிக்கு வந்துட்டு நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேக வேகமா சொல்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமான்னது. அத பத்தி தான் அந்த வீடியோ. சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன? நிம்மதிங்கிறது என்ன? 2க்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே புரியாம இருக்கும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எனக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு ம் அ மேரேஜ் ஆகி குழந்தைங்கலாம் இருக்குது. இன்னொருத்தருக்கும் மேரேஜ் ஆகி குழந்தைங்கலாம் இருக்குது. இவர் ஃபர்ஸ்ட் இருக்கிறவருக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குல்ல, அவர் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா குழந்தைங்களாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்க யூஎஸ்ல இருக்கும்போது சின்ன கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு இப்போ தனியாக இருக்கிறாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு கிட்ஸோட இருக்கிறாரு, குழந்தையோட இருக்கிறாரு, ஒய்ஃபோட இருக்கிறாரு. அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை. ஸோ 2 பேருமே செம்ம நிலையில தான் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்காங்க. 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. எல்லாமே வெல் டு டூவாக இருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, டைவர்ஸ் ஆனவர், அவர் வந்து இப்போ என்ன செய்கிறாரு, ஒரு சிங்கிள் ஆகிட்டதுனால உலகம் பூரா சுற்றுறாரு. அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, யூரோப்ஸ் போகிறாரு, மெக்சிகோ போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு. ஃபேஸ்புக்கில் எல்லாம் தான் சந்தோஷமாக இருக்கிறத மாதிரி வீடியோஸ் பயங்கரமாக போடுறாரு, ஃபோட்டோஸ் போடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கடைசியாக இன்னொரு வீடியோ, நான் போய் என்னுடைய டாட்டரை பார்த்தேன், என் சன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போடுவார். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவரும் வந்து பயங்கர ஃப்ரீ கூட்டு தான். ஃபேமிலியோட உலகம் சுற்றுறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு, வெக்கேஷன் எல்லாமே பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அப்போ இது 2 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் ஒரு தடவை கேட்டேன், இவ்வளோ ஊர் சுற்றுறியே, பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு. நான் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு வந்து எந்த தடையும் கிடையாது, நான் சிங்கிள் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், ஆனால் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது, வீடியோஸ்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னா. சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக உங்கள் டாட்டரையோ உங்கள் சன்னையோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவங்க பர்த்டேக்கோ இல்லை ஒரு அனிவர்சரி எதுக்கோ நீங்கள் போகிறீங்க இல்லையா, அப்போ எப்படி இருக்குது? அது பயங்கர நிம்மதியாக இருக்குது, அவங்கள பார்த்தா எனக்கு நிம்மதியாக இருக்குதுமா. ஸோ அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷங்கிறது என்ன, நிம்மதிங்கிறது என்ன. சந்தோஷம், நிம்மதி வந்து சந்தோஷத்தை வந்து அவர் என்ன செஞ்சாரு, விலை கொடுத்து வாங்கிடுவார். நான் ஒரு வெக்கேஷன் போகிறேன், நான் வந்து ஒரு பீச் ரிசார்ட்டுக்கு போகிறேன், நான் வந்து ஒரு ஐலண்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் நிம்மதிங்கிறது அது நேச்சுரலாக நடக்கணும். ஒரு ஃபேமிலி மேன் வந்துட்டு தன் ஃபேமிலியோடு இருக்கிறது தான் நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவர் வந்துட்டு கேட்குறேன், ஃபேமிலியோட போகிறாரு, வர்றாரு, எல்லாம் செய்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்க போகிறேன், என்ன நீ பயங்கர சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறேன். நான் சந்தோஷத்தை நான் பயங்கர நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இவன் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷம் சொன்னான், ஆனால் இவன் ஃபஸ்ட்டு நிம்மதின்னு சொன்னான். ஸோ இது 2யும் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போதோ இல்லை ஒரு இயலாமையில் இருக்கும்போதோ தன்னைத்தானே வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய சின்ன சின்ன இன்சிடென்ட் தான். அது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். ஆனால் நிம்மதி அப்படிங்கிறது அதுவாக அமையணும், அதை நம்ம அமைச்சுக்கிட்ட நிம்மதியை நம்ம குலையாமல் வச்சுக்கணும். இதுதான் இந்த 2 விஷயத்துக்கு ஒரு விஷயம் சொன்னேன். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சைட் இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஆஃப்ஷோரில் இருப்பாங்க, இந்தியாவில் இருப்பாங்க, அவங்களாம் வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து தான் பேரண்ட்ஸ்க்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க. அங்கேருந்து வீடு கட்டி கொடுப்பாங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க, இங்கே வர்றது அங்கே வர்றது எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருப்பாங்களான்னு கேட்டால் நிம்மதி இருக்காது. அப்போ இங்கே இந்தியாவிலேயே சில பேர் வந்து பேரண்ட்ஸோடய வாழ்வாங்க. அவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சிட்டு இருப்பாங்க, எங்களால் சின்ன வசதி செஞ்சு கொடுக்க முடியல, ஒரு கார் செஞ்சு வாங்கி கொடுக்க முடியல, ஒரு டூருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல, அப்படி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கும் சண்டை நடக்கும். ஆனால் இவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா கேட்டாங்கன்னா சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பசங்களும் பேரண்ட்ஸ் ஒன்றா இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்டால் சந்தோஷமாக இருக்கமா, இதெல்லாம் நான் நிம்மதியாக இருக்கும் அப்படிமா. ஆனால் அதே தான் ஆன் சைடில் இருக்கவங்க பேரண்ட்ஸ் இங்கே விட்டுட்டு அங்கே இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறதா சொல்லுவாங்க, ஆனால் நிம்மதி இருக்காது. ஸோ இதுதான் இந்த நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு இடைவெளி. ஸோ நிம்மதி வந்து அதுவாக அமைச்சிக்க முடியாது. அமைத்த நிம்மதியை வந்து கண்டினியூ பண்ண தெரிஞ்சுக்கணும். சந்தோஷத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கலாம். ஸோ நிம்மதி தான் இந்த உலகத்திலே வந்து மிக மிக விலை உயர்ந்தது, எக்ஸ்பென்சிவானது. அதை வாங்கணும்னு நினச்சா கூட வாங்க முடியாது, அது அமையணும். அதற்கேற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும் நம்மளை. அதற்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும், சில டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, டக்குன்னு வாங்க முடியும், டக்குன்னு பார்க்க முடியும், டக்குன்னு போக முடியும். ஸோ இதான் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு பிறகு ஓரளவுக்கு அது புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் இது புரியும் நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு ரிலேட் பண்ண முடியும், அதனால் சொன்னேன். ஸோ சந்தோஷம் வேறு, நிம்மதி வேறு, தெரிஞ்சுக்கணும்.